மேட்டூர் அணைக்கு அருகே வெள்ளத்துக்கு நடுவே உள்ள பாறையொன்றில் கடந்த 4 நாட்களாக நாய் ஒன்று சிக்கி தவித்து வருகிறது. அந்த நாய்க்கு ட்ரோன் மூலமாக உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜினித்குமார். விவரம் என்ன? வணக்கம். மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 30ஆம் தேதி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் காவிரி உபரி நீரான திறக்கப்பட்டு வந்தது. அப்பொழுது 16 கண் மதகு வழியாக அந்த உபரி நீரான திறக்கப்பட்டு வந்த நிலையில் அங்குள்ள பாறைகளுக்கு நடுவே ஒரு நாய் ஒன்று சிக்கிக் கொண்டது. அப்பொழுதே நீர்வளத்துறை அதிகாரிகள் அதை விரட்டி அடிக்க முயன்ற போது அது பயந்து ஒரு பாறையின் அடியே ஒரு மேட்டு பகுதியில் உள்ள பாறைக்கடியே சிக்கிக் கொண்டது. தற்பொழுது 4 நாட்களாக அந்த நாய் எந்த உணவும் இல்லாமல் தவித்து வந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதன் மூலம் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி அவர்கள் தீயணைப்பு துறையினர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. இதனால் ட்ரோன் மூலம் முதற்கட்டமாக சிறிய ட்ரோன் மூலம் பிஸ்கெட் வழங்கப்பட்டது. மீண்டும் தற்பொழுது பெரிய ட்ரோன் மூலம் அந்த சிக்கி தவிக்கும் நாயிற்கு பிரியாணி வழங்கப்பட உள்ளது. அதே போல் இதனை தீயணைப்பு துறையின் வீரர்கள் நாயிற்கு அந்த உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அங்குள்ள பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டது மற்றும் பிறகு தீயணைப்பு துறையிற்கு பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். ஜினித்குமார், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.